ஹலோ, ஹாய். நான் லாஸ்ட் இயர் பருவதமலைக்கு போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் இப்ப சொல்லப் போறேன். நாங்க காஞ்சிபுரத்துலருந்து தென்மங்கலம்னு ஒரு இடத்துக்கு போய், அங்கருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சு, அங்க பருவதமலைக்கு போனோம். ஸோ நாங்க நடக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 ஹார்ஸ், 3 ஹார்ஸ்ல நடந்துருவோம்னு நெனச்சோம். அப்புறம் தான் பார்த்தோம் மலை அங்க இருந்தது. கண்டிப்பா தெரியும் எங்களுக்கு. 5 ஹார்ஸ், 6 ஹார்ஸ் ஆகிடும்னு. மார்னிங் ஒரு 10:00 ஸ்டார்ட் பண்ணோம். நடக்க ஆரம்பிச்சோம். இது ஒரு 1200 படி. கொஞ்சம் தூரம் நடக்கும்போதே எங்களால முடியல. நல்ல ஒரு வெயிலான டைம்ல போயிட்டோம். இல்ல வாட்டர் இல்லாம டீஹைட்ரேட் ஆகி, மேல அங்க தண்ணியும் கிடைக்காது. கீழ இருந்து கொண்டு போன அந்த கொஞ்ச தண்ணீல நாங்க எப்படியோ மேல போய் சேர்ந்துட்டோம். நாங்க போம்போது கிரவுட் நெறைய இல்ல. ஆனா இப்ப நெறைய கிரவுட் இருக்குன்னு நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் போட்டதுன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அங்க இருக்க பூசாரி கிட்ட விசாரிச்சதுல, இது எங்களுக்கு இன்னும் எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் வரல. வெப்சைட்டும் எந்த வெப்சைட்ல அப்லோட் பண்றதுன்னு தெரியல. ஒரு நாளைக்கு 200 பேர் தான் அந்த ஊர்ல, 800 பேர் வெளியூர்ல இருந்து அலவுட்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அது எந்த அளவுக்கு கரெக்ட்ன்னு தெரியல. ரஷ் இந்த டைம்ல கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. நாங்க போம்போது நல்ல வெயில், ஸோ ரஷ் இல்ல. இந்த மாதிரி வெயில் டைம்ல நீங்க போனீங்க அப்டின்னா, நெறைய தண்ணி கொண்டு போங்க. மேல எந்த கடையும் எதுவுமே கிடையாது. நீங்க போய் மேல டாப்ல கோயில ரீச் பண்ணதுக்கப்புறம், ஐயர் குடத்துல தண்ணி வச்சிருப்பாரு. அவரு குடுப்பாரு. அது எவ்வளோ கேட்டாலும் குடிக்க குடுப்பாரு. ஆனா வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வர முடியாது. ஸோ ரிட்டர்ன் வரும்போதும் கஷ்டமா இருக்கும். எவ்வளோ முடியுதோ அவங்கவங்க நீங்களே தண்ணி எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு வேண்டிய ஸ்நாக்ஸ நீங்களே கொண்டு போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி போம்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராம இருக்கும். இது மட்டும் இல்லாம, என் கூட வந்தவங்க ஸ்லிப்பர் போடாம நடந்து போலான்னு சொல்லவே, நாங்க யாரும் ஸ்லிப்பர் போடாம போனோம். ரொம்ப சஃபர் ஆனோம். ரிட்டர்ன் இறங்கும்போது அந்த படிக்கட்ல ஃபுல்லா குட்டி, குட்டி கல்லு கால்ல குத்தி ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அந்த மாதிரி தப்ப யாரும் பண்ணாதீங்க. செருப்போ இல்ல ஷூவோ போட்டுட்டு நடங்க. கோயிலுக்கு போம்போது கோயில் வாசல்ல கழட்டி வச்சுருங்க. அதே மாரி 2 வழி இருக்கு. நாங்க போனது தென்மங்கலம் வழியா போய் அங்கருந்து ஒரு ஷேர் ஆட்டோ புடிச்சு பர்வதமலை ஸ்டார்ட்டிங்ல வந்து அங்கருந்து ஆரம்பிச்சோம். இங்க மேல ஏறுனோனே இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. இங்க எவ்ளோ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சலிக்காத அளவுக்கு ரொம்ப அழகான இடம். இங்க இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டேஞ்சரான பாதை இருக்கும். ஸோ மேல இப்படி ஏறுறது, கடப்பார பிடிச்சு ஏறுறது, கீழ பார்த்தா நல்லா பாதாளமா இருக்கும். ஓப்பன் ஸ்பேஸ் நம்ம ஏறி போனோம்னா, கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப இந்த தல சுத்துறவங்க, பயப்படுறவங்க, இந்த மாதிரி ஆளுங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இங்க நீங்க ரெகுலர் ட்ரெக்கரா இல்ல அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஏற மட்டுமே 3, 4 ஹார்ஸ்க்கு மேல ஆகும். திருப்பி இறங்கவும் அப்படி ஆயிடும். மதியம் லஞ்சுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்காதீங்க. மேல ஏறி போனீங்கன்னா, மேல கோயில்ல கஞ்சி குடுப்பாங்க. அதே மாதிரி கீழ இறங்கி வந்தாலும், கீழ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லயும் ஒரு குட்டி கோயில் இருக்கும். அங்கேயும் உங்களுக்கு நைட்டு வரைக்கும் நாங்க வந்தது 7 மணி ஆயிடுச்சு. அது வரைக்குமே கீழ வந்து சாப்பாடு போட்டுட்டு தான் இருந்தாங்க. நீங்க எப்ப வந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயான சாப்பாடு போடுவாங்க. ஸோ அத சாப்பிட்டுட்டு நீங்க வீட்டுக்கு போலாம். நாங்க கீழ இறங்கி வரும்போதே கிட்டத்தட்ட மணி 4 இருக்கும். அப்போ மேல ஏறுறவங்க நெறைய பேர பார்த்தோம். அவங்கலாம் அங்கேயே ஸ்டே பண்ணாங்க. வேணும்னா நம்ம இப்ப மேலேயே ஸ்டே பண்ணிட்டு, அடுத்த நாள் கூட இறங்கி வரலாம். ஸோ இப்படிதான் நாங்க என்னோட ட்ரிப் முடிச்சோம். "குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்க மாரி, மலை இருக்க இடத்துலலாம் மகேசன் இருப்பான்." இப்படி சொல்லி இந்த விலாக நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு விலாக்ல சந்திப்போம். அன்டில் தென் சுகன்யா இஸ் சைனிங் ஆஃப். பை.